ஹலோ அண்டர்ஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். எந்த கடைன்றத இப்ப காமிக்கிறேன், பாக்ஸ் போடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிலர் டேக்லஸ்ல இருந்து நம்ம பாக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோன்றத அன்பாக்சிங்ல பார்ப்போம். பேக்கை முதல்ல பிரிச்சிடலாம். ஸோ ரொம்ப நாளா கேட்டு இருந்தது டபுள் பெல் ப்ராஜ். இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது லோக்கல் தான், அதோட ஒரிஜினாலிட்டி கிடைக்கல. பட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. லெதரும் குவாலிட்டியும் நல்லாவே இருக்கு. வெயிட் இங்க இருக்கு, நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ 2 பெல்லு. ஸோ இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கிட்டே சொல்லியிருந்தேன் டபுள் பெல் வாங்கணும்ட்டு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆங்கிலர் சாய்ஸ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 120 ரூபாய். அதுக்கடுத்து இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ஸ்குவாட் ஃபிஷ். இந்த பிரைட் லைன் பாத்தீங்கன்னா 150 மீட்டரு 400 ரூபாய். இதோட குவாலிட்டி நாங்க செக் பண்ணல, ஆனா செக் பண்ண வரையும் இது நல்ல குவாலிட்டி, நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 30 mm வாங்கியிருக்கோம். இந்த 30 mm பாத்தீங்கன்னா மெலிசா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கேஸ்டிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லைனோட முனையை காட்டுற பாருங்க. மாதிரியே இல்ல, ஆனா இது 30 mm சொல்றாரு. ஏதோ புதுசா ஸ்டாக் வந்ததுன்னாரு. இந்த ஸ்குவாட் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ளூ காஸ்டிங் கிளியரு. என்ன ரீல்னா பைக் காஸ்டிங் ரீல். நம்ம ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம், ஆனா நம்ம வாங்கல, நண்பர் தான் வாங்கியிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டு. இந்த பைட் காஸ்ட் ரீல் பார்த்தீங்கன்னா ஷீஷர்னு நேமு. இது 1500க்கு இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 kg ட்ராகு. அவுட்டர் பாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபைபர், அது இன்னர் பாடியில் சம் மெட்டல்ஸால் மேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை தொடுறேன், ஏன்னா பைட் காஸ்டிங் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நம்ம நண்பர் மூலயமா தான் இதை நம்மளுக்கு தொட வாய்ப்பு கிடைச்சது. உங்களுக்கு பைட் காஸ்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை நாங்கள் 1 இல்லை 2 இல்லை ஒரு 4-5 வீடியோ பார்த்து ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பைட் காஸ்டிங் வீடியோவை பற்றி போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை தொடுறேன். கூடிய சீக்கிரம் நம்மளும் வாங்குவோம், வாங்கி ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்றது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின்னிங் ரீலே யூஸ் பண்ணுங்கள், பைட் காஸ்டிங் வேணாம். அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைட் காஸ்டிங் வாங்க, அப்பதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட், நிறைய ஃப்ராக்ல இப்போதைக்கு நம்மளுக்கு காணாம போகுது. ஸோ இதோட மைனஸ் என்னன்னா இது 8 கிராம் பெரிய ஃப்ராகுக்கு மட்டும்தான் போட முடியும். ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா 25 ரூபாய் இது. ஓகேவா? ரெண்டு ஃப்ராக் வாங்கணும். ஒன்னு இந்த கலர்ல வாங்கியிருக்கோம், ஒன்னு இந்த கலர்ல வாங்கியிருக்கோம். இப்போ பாப்போம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபிஷிங் ஆக்சரி ப்ராடக்ட் வேணுமா? இந்த கடையோட கேட்லாக் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்காக பாத்தீங்கன்னா ஒரு கேப் அமைச்சிருக்காரு, நல்லா இருக்கு. இது கேமரா வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது கேமரா வைக்கிறதுக்கு மாதிரி கொடுத்துருக்காரு. போன வாட்டி ஃபுல் க்ளோஸ்ல கொடுத்தாரு. ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ எல்லாம் கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன், மறக்காம வாட்ச் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.